வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயம் பிகினர்ஸு ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நீடில் வந்து துலிப் நம்பர் 14 இந்த நீடில் தான் வந்து நான் த்ரெட் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜரி பார்த்திங்கன்னா நான் A1 மம்தா இந்த ஜரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ நான் மற்ற ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜர்தோசியன் பீட் ஒர்க்குக்கு ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் நான் இந்த அயன் நீடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 நீடில் மட்டும்தான் நான் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஒரு 2-3 லைன் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங்க்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்லேயே கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணது கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்து போடுறது நமக்கு கரெக்டாக நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ஒரு லைன் வந்து சாரீ வந்து பிங்க் கலர், அதில் வந்து நான் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ சில்க் த்ரெட் போடுறது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் நம்பர் 14 தான் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் ஜரியே கொடுத்துட்டு ஒரு பார்டர் ஒர்க் வந்து முடிஞ்சுது. இதுக்கடுத்து நம்ம சுகர் பீடு வந்து 2 இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுகர் பீடன் ஜர்தோசிலாம் கொடுக்கறக்கு நான் இந்த அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 நீடிலை மட்டும்தான் நான் மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு எந்த நீடிலும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. துலிப்பில் பார்த்திங்கன்னா நம்பர் 14 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான் நான் அந்த நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் பீடு வந்து எப்பவும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக எடுக்கலாம், எப்படி மறுபடியும் த்ரெட்லேயே போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக ஒரு வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த நெக்லைன் முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து நம்ம ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரீ கலரில் நான் பிங்க் கலரில் வந்து திலகம் ஷேப்பில் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஒரு 3 இடத்துல மட்டும் கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த 3 ஸ்டோனை வந்து ஒட்டி பார்த்துக்கலாம். அதுக்கு நமக்கு கேப் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஒட்டும்போது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒட்டாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் ஒட்டி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்ததுன்னா நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ரைட் சைடு ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் தப்பாக போனாலும் எடுத்துகிட்டு வச்சாலும் அங்கே நமக்கு தெரியும். ஸோ இந்த சைடுன்னா பார்த்திங்கன்னா நமக்கு சாரீ மறைக்கிற இடம்தான், அதனால் தப்பு பண்ணாலும் நமக்கு அவ்வளோவா தெரியாது வெளியே. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்டோனை ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து நான் சுகர் பீடில் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டோனை சுற்றியுமே ஃபுல்லாக கொடுக்காம ஒரு 1/2 சர்க்கிள் மாதிரி நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பீட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ரொம்ப உள்ள வரைக்கும் போகாமல் ஒரு ஸ்டிச்சு மட்டும் போட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மறுபடியும் 2 பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக கொடுத்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த திலகம் ஸ்டோனை சுற்றியுமே நம்ம தனித்தனியாக கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக போட்டு முடிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான். ஸோ எனக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதுக்குள்ளே இந்த மாதிரி டிசைன் நல்லா பார்க்க லுக்காக இருக்கிற மாதிரியான போடணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அந்த திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நான் க்ளூ போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து கோல்டு கலரில் நான் ரவுண்ட் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இங்கே ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ அந்த கேப்பும் வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அது நல்லா அழகாக நீட்டாக இருக்குது. இது மாதிரி இது ஃபுல்லாகவுமே இந்த நெக்லைன் ஃபுல்லாக இந்த ஸ்டோன் வச்சு ஒட்டி முடிச்சுக்கலாம். ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்ல கிராண்ட் லுக்கு கிடைக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அரும்பு மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி நான் நாட் போட்டு தான் எடுக்கிறேன்.
ஸோ நீங்கள் மேலேருந்து கீழே வச்சாலும் ஓகே, இல்லை கீழேருந்து மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இது நான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே வைக்கிறேன். ஸோ நாட் போட்டால் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னா நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் எங்கே நாட் போடுறேன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக அரும்பு வச்சதுக்கப்புறம் இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இதுக்கு சிம்பிளாக ஒரு புட்டாஸும் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி 3 பீடு மட்டும் நான் வச்சுருக்கேன். சிம்பிளாக அழகாக ஒரு புட்டா. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நிறையா ப்ளவுஸோட ரேஞ்ச் எவ்வளோ ரேட் வாங்குறது அப்படின்னு தான் கேட்குறீங்க. இதுக்கு வந்து மினிமம் 1000லேருந்து 1200 வரைக்கும் வாங்கலாம். ஸோ நான் மற்ற ப்ளவுஸுக்கு நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.